ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இன்பா மேக்ஸ் சேனல். இந்த சேனலில் நம்ம மெயினாக எஸ்எஸ்சி ரயில்வேஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே இதில் கவர் ஆகும், ஓகேங்களா? ஆனால் இது நம்மளோட மெயின் ஆம்பிஷனாக என்னென்னா எஸ்எஸ்சி மெயின்ஸில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் சிபியும் எடுத்துட்டாலும் சரி, சிஜியில் எடுத்துட்டாலும் சரி, இப்போ வந்து செக்ஷன் கட் ஆஃப், பேங்கிங் மாதிரி செக்ஷன் கட் ஆஃப், செக்ஷனல் டைமிங் கொடுக்குறாங்க. அந்த டைமிங்கில் நம்ம வந்து மேக்ஸை கிளியர் பண்ணோன்னா ரொம்ப அதிகமான ஷார்ட்கட்ஸ் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதில் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபுல்லாக எப்படின்றத பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஃபுல்லாக எந்தெந்த மெத்தடில் எப்படிலாம் ஷார்ட்கட் பண்ணணும், எந்த கொஷனுக்கு எது மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் ஆகும், எங்கெங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் ஆகும், எல்லாத்த பற்றியும் தரவாக சொல்ல போகிறோம். இதில் நம்ம எஸ்எஸ்சி மெயின்ஸுக்கான, சிஜிஎல்கான சிடிஎஸ் கொஸ்டின்ஸ், நிறைய எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். ஆனால் மெயின் நம்மளுக்கு எஸ்எஸ்சி ரயில்வேஸ், டிஎன்பிசி இது 3 தான், ஓகேங்களா? அதை தாண்டி ஃபுட் சேஃப்டி எது மற்ற எந்த ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்தாலுமே, எந்த ரிலேட்டட் எக்ஸாம் வந்தாலுமே அதில் இருக்க மேக்ஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாலே கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, ஷார்ட்கட்ஸ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் படிக்கிறவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடை கற்றுக்குங்க. ஆனால் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணால் தான் இங்கே வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மேக்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தட்லாம் நம்ம எல்லா மெத்தடுமே கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ரேஷியோக்குள்ளே போவோம். ரேஷியோவை பற்றி பார்ப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன, ப்ரொபோஷனலாக என்ன, ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேஷியோனா தமிழில் விகிதம்னு சொல்லுவாங்க. விகிதத்தை எடுத்துகிட்டு ரொம்ப பேசிக்கில் இருந்து தான் போகும், ஆனால் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகும். அதுவும் எப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு டெஃபினேஷன் சொல்கிறோம், அதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த டெஃபினேஷன்ஸ், அதுக்கான கொஸ்டின்ஸ், அந்த நம்மளுக்கு என்னென்னா ஃபார்முலா தேவையோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதோட சீரியஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஈஸிலேருந்து ஹார்ட் லெவல் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லாஸ்ட் கொஸ்டின் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? அந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த நான் போடுற வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நான் ரேஷியோலேயே வந்து ஒரு 250 அந்த அரௌண்ட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? எல்லா சாப்டருமே நான் எல்லா சாப்டருமே கவர் பண்ணுவேன். மேக்ஸ், ரீசனிங், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன். எல்லாத்துலேயுமே நான் போடுற கொஷினை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் உங்களுக்கு இதில் இருந்து நல்லா கொஷின் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்குங்க. மார்க் டெஸ்ட்டில் அதை அப்ளை பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எப்படி இப்போ நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் மார்க் டெஸ்ட்டில் உங்களால் அப்ளை பண்ண முடியலாம், அது வேஸ்ட். ட்ரெடிஷனல் மெத்தட் அங்கே போய் ட்ரெடிஷனல் மெத்தட் ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அது நம்ம ஷீட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கொஷின்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணுங்கள். ஷீட்ஸ் கொடுப்பேன், அதை சால்வ் பண்ணுங்கள். அது எக்ஸ்ட்ராவாக போய் சால்வ் பண்ண தேவையில்லை. நான் எல்லாமே கிளாஸ் வீடியோ எடுத்துடுவேன். அந்த வீடியோவை திருப்பி இது பண்ணி பாருங்கள், நீங்கள் போட்டு பாருங்கள். அப்புறம் மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். மார்க் டெஸ்ட்டில் புதுசாக எந்த கொஷின்ஸ் இருக்காது. நம்ம போடுற கொஷின்ஸில் நம்பரை வேரி பண்ணி மாற்றி தான் கொடுப்பாங்களே தவிர மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நம்பருக்கான ரேஷியோவில் ஃபஸ்ட்டு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கான ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாக நம்ம 8 ரேஷியோ 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே 8 4 காமனான மல்டிபிள் 4 இருக்குது. அப்போ காமனாக எது இருந்தாலும் அடித்து அதை எழுதி சுருக்கி எழுதுறது தான் விகிதம்ன்றது. இப்போ எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை சுருக்கி எழுதுகிற ஃபார்மேட் தான் விகிதம். அப்போ நம்ம காமனாக இல்லாமல் அந்த காமனாக இருக்கிறத அடிச்சிடணும். 8 4 ரெண்டுத்துலேயுமே 4 இருக்குது. இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 9 3, அப்போ 3:1 எழுதிடுவீங்களா? 3 9 1 3 3:1 எழுதிடுவீங்க. இதுதான் ரேஷியோன்றது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? காமனான மல்டிபிள் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரேஷியோவை பொறுத்த வரைக்கும், இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி சேமாக செகண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்தாலும் அதோட டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துருக்கேன். 7/3 ரேஷியோ 5/4ன்னு எடுக்கிறோம், ஓகேங்களா? இதில் இந்த மேலே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவாங்க தமிழில். இதில் வந்து 2 மொழியும் பைலிங்குவலாக பார்க்க போகிறோம். தமிழும் பார்க்க போகிறோம், இங்கிலீஷும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? மேக்ஸிமம் தமிழில் தான் சொல்லுவேன், ஆனால் இங்கிலீஷில் இருக்க டேர்ம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், தமிழையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பைலிங்குவலாக தான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா 2 நம்பருக்கான ரேஷியோ எடுக்கணும். அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல,
அதுக்கான எல்சிஎம் என்னன்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நார்மலாக முதல்ல எல்சிஎம் சொல்கிறேன், அடுத்து கிராஸ் மல்டிபிள். நம்ம எப்பவுமே கிராஸ் மல்டிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்சிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம் இப்போ 3க்கும் 4க்குமான எல்சிஎம் என்ன? 3க்கு 4க்கான எல்சிஎம் வந்து 12. எல்சிஎம்மை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு 15 வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஆனால் வந்து அதுக்கு டைம் இருக்குது. இந்த ரேஷியோவில் வந்து எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை முடிச்சுட்டு தான் அதை படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் வந்து இன்ட்ரப்ட் ஆகும். இப்போ நம்ம இதில் எல்சிஎம் தெரிஞ்சால் தான் ரேஷியோ கற்றுக்க முடியும், ரேஷியோ தெரிஞ்சால் தான் எல்சிஎம் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு எதை கற்றுக்கிறது, அப்போ கற்றுக்கிறப்ப கொஞ்சம் லேக் ஆகும். இதில் நடுவு எல்சிஎம் வரப்போ இங்கே நம்ம எல்சிஎம் கற்றுத்தர முடியாது. ஓகேங்களா? நம்ம ரேஷியோ முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எல்சிஎம்மை பார்க்குறப்ப எல்சிஎம்மை பார்த்துட்டு மறுபடியும் ரேஷியோ வருவீங்களா, அப்போ ரேஷியோ நல்லா தரவாயிடும், எல்சிஎம் நல்லா தரவாயிடும். எல்லாமே எல்லா சாப்டருமே அப்படி தான். ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஒன்னோட ஒன்று. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் அந்த சாப்டரையும் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து பார்க்குறப்ப ஈஸி ஆகிடும். ஓகேங்களா? எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ 3, 4 ரெண்டுமே வந்து கோப்ரைம் நம்பர். கோப்ரைம்னா என்ன? ஃபஸ்ட்டு கோப்ரைம்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் HCF 1, இது ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. 3க்கும் 4க்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்சிஎம் HCFன்றது கான்செப்டை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ 3, 4க்கும் காமனாக எதுவுமே இல்லையா, அப்போ அதோட எல்சிஎம் வந்து இது ரெண்டுத்தோட மல்டிபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? 3 × 4 12. ஓகேங்களா? 12. அப்போ இங்கே எனக்கு கீழே 12 வரணும். டினாமினேட்டர் காமனாக, ஏன்னா ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காமனாக இருந்தால் அடிச்சிக்கலாம். அப்போ நான் காமனாக இங்கேயும் 12 வரணும்னு நினைக்கிறேன், இங்கேயும் 12 வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 12 வரணும்னா நான் மேலேயும் கீழே இதை 4ஆல் பிரிப்பேன் இங்கே. ஏன்னா அப்போ தான் இங்கே 4 × 3 12 வரும். அப்போ நான் வந்து மேலே மட்டும் பண்ணக்கூடாது, கீழேயும் பண்ணிடணும். கீழே மட்டும் பண்ணக்கூடாது, மேலேயும் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கேயும் இங்கே 4 இருக்கா ரெண்டாவதுல, அப்போ இதை 3ஆல் பெருக்கணும், சரியாயிடும். அப்போ மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். ரேஷியோவில் பண்ணுறப்ப பெருக்கணும்னா மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். கீழே மட்டும் பெருக்கிட்டு விட்டால் ரேஷியோ தப்பாகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? 28 7 × 4 28 / 12, 4 × 3 12. ஓகேங்களா? இங்கே 5 × 3 15 / 4 × 3 12. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்னது? காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. 12 12 கேன்சல் ஆகிடும். 28 ரேஷியோ 15ன்றது ஆன்சர். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இல்லை, இதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம இது வந்து நார்மல். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே நார்மல். எப்பயுமே பேசிக்கை நல்லா கற்றுக்குங்க. பேசிக் எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வருவீங்களோ அவ்வளோ ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்டை உருவாக்கணும்னா நீங்கள் பேசிக்கில் நல்ல கான்செப்ட் தரவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ பேசிக் கற்றுக்கிறப்ப டைம் வேஸ்ட் ஆகும் தான், இருந்தாலும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஷார்ட்கட் போடணும்னு வச்சுங்களேன். ஷார்ட்கட்டுக்கு நான் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். 7/3 ரேஷியோ 5/4 இதே கொஷின் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிபிள். இந்த 4 எப்பயுமே டிவைடட் பைல ஒரு நம்பர் இருக்குன்னா, அதாவது கீழே பகுதியாக ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஈக்குவல்ட்டை தாண்டி அந்த பக்கம் போகிறப்ப தொகுதி கூட மல்டிபிளில் போகும். இங்கே வகுத்தில் இருந்துன்னா அங்கே மல்டிபிள், இங்கே அதாவது இங்கே டிவிஷனில் இருந்துச்சுன்னா அங்கே போய் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அதேமாதிரி இங்கே 3ன்றது வந்து டிவிசிபிளில் இருக்கா, டிவிஷனில் இருக்கா, டினாமினேட்டராக இருக்கா, இந்த பக்கம் போயிட்டா அது வந்து நியூமரேட்டராக மாறிடும், மல்டிப்ளிகேஷன். இந்த டியூக்கல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ரூல். ஓகேங்களா? இந்த சைட்லேருந்து அந்த சைடு போனால் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன்லையும், டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன்லையும் போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த கீழே இருக்கிற நம்பர் போயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆகிடும்? 28 ரேஷியோ 15ன்னு வந்துடும். 28 ரேஷியோ 15 இதுதான் வந்து ஆன்சர். நம்ம இவ்வளோ எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும்னு அவசியம் இல்லை. 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும்னு அவசியம் இல்லை. 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா 3 4 வந்து கோப்ரைம் நம்பராக இருந்துச்சு. கோப்ரைம் நம்பர்னால் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. கோப்ரைம் நம்பர் எல்லாத்த பற்றியுமே வந்து உங்கள் நேச்சுரல் நம்பர்ஸை பற்றி எடுக்கிறப்ப, நம்பர் சிஸ்டம் எடுக்கிறப்ப நான் அந்த ப்ரைம் நம்பரை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எடுத்துருவேன். இருந்தாலும் இங்கே பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சுங்க. கோப்ரைம் நம்பர்னால் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ 28 ரேஷியோ 15 என்ன கொடுக்குறாங்களா, கொடுக்குற நம்பரை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 7 × 4 28, 3 × 5 15. இதுதான் இந்த ரேஷியோ கண்டுபிடிது. ஒரு முதல்ல ஃப்ராக்ஷனில் நம்பர் கொடுப்பாங்க, ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துட்டு இதோட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. அப்போ ரேஷியோ என்னன்னு கேட்குறப்ப வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட வேண்டியது தான். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது, இப்போ ஷார்ட்கட்டும் முடிஞ்சிச்சு. இதுதான் ஷார்ட்கட். நம்ம இந்த எல்சி மெத்தட் கற்றுக்குங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே நான் பேசிக் ட்ரெடிஷ்னல் சொல்லி தருவேன், ஷார்ட்கட்டும் சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது கொஷின்ஸ் போவோம். ரெண்டாவது எடுக்கிறப்ப வந்து 3 நம்பர்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 நம்பர்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்குறப்ப
ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர்ஸோட ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ 3 நம்பர்ஸ்க்கு வர போகிறோம். ஏன்னா ரேஷியோனாலேயும் ஃபஸ்ட்டு என்ன தான், காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது, டினாமினேட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாது, பகுதியில் எதுவுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி காமனாக பொதுவாக எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவான பொதுவான மல்டிபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. 2 தான் கான்செப்ட். இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான ரேஷியோஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன் பாருங்கள். இதுமாதிரி கொஷின்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. A ரேஷியோ B ஈக்குவல் டு 5:9, B ரேஷியோ C ஈக்குவல் டு 7:8. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, A ரேஷியோ B ரேஷியோ C அதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது மாதிரி போடுறப்ப இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா இதில் ஒரு இது இருக்குது. ஒரு செகண்ட் இருங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ B இருக்குல்ல, B இங்கே வந்து B இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. ஆனால் பியோடைய நியூமரல் வேல்யூ இருக்குல்ல, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு, ஏவுக்கு வந்து 5 ரேஷியோ பிக்கு வந்து 9. ஆனால் இங்கே பாருங்கள், பிக்கு வந்து 7 இருக்குது, சிக்கு வந்து 8 இருக்குது. ஓகேங்களா? இதில் காமனாக இருக்கிறது இங்கே பி வந்து 2 இடத்தையும் காமனாக இருக்குது. ஆனால் பியோட நியூமரல்ஸ் அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அது மாறுது பாருங்கள். இங்கே 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப எப்பவுமே மாறி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்சிஎம் இருக்கும். ஓகேங்களா? 9க்கும் 7க்கும் எல்சிஎம் என்னன்ட்டு பார்க்கணும். எல்சிஎம் பார்க்குறப்ப 9 7 கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர்னால் என்ன? இது ரெண்டுத்துக்குமே காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. 9யும் 7யும் காமனாக அடிக்கிற மாதிரி நம்பரே இல்லை. 1 மட்டும் தான் டிவைட் பண்ணும், மற்றபடி எதுவும் பண்ணாது. அப்படின்னா அது வந்து 1 மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் கோப்ரைம் நம்பர். அது மாதிரி இருக்கப்ப, அதாவது காமனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யூஸ் பண்ணலாம். காமனாக இருந்தாலுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன, காமனாக இருக்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால், கீழே பிக்கு வந்து இங்கே 9 இருக்கா, இங்கே 7 இருக்கா, இந்த 7ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணணும், இந்த 9ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறப்போ ஒரு நம்பர் பிக்கானதை மட்டும் பண்ணக்கூடாது. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பண்ணால் 2 சைடுமே பண்ணணும். டிவிசிபிள் பண்ணாலுமே 2 சைடுமே, டிவைட் பண்ணாலும் சரி மல்டிபிள் பண்ணாலும் சரி 2 சைடுமே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ A/Bக்கான வேல்யூ என்ன ஆகும்? 7ஆல் பெருக்கிறப்ப இந்த 7 உள்ளே போய் மல்டிபிள் ஆகுமா? 7 × 5 35, 7 × 9 63. ஓகேங்களா? இது ஏபிக்கு. இங்கேயும் பாருங்கள், பிக்கு வந்து இந்த 9ஆல் பெருக்கிறப்ப 63 வந்துடும். ஓகேங்களா? அப்போ அது தேவையில்லை, அதான் மறுபடியும் சரி அப்படி நான் எழுதிக்கிறேன். ஒரு வாட்டி எழுதிய போடுறேன். சிக்கு பார்த்தீங்கன்னா 9 × 8 72. இப்போ நம்மளுக்கு பி இங்கே காமனாக இருக்குது, அதோட நியூமரல் 63 இங்கேயும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் நம்மளால் A ரேஷியோ B ரேஷியோ சியோட வேல்யூ, ஏவுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது 35, அதை அப்படியே எழுதிக்கலாம். பிக்கு 63 அப்படியே எழுதிக்கலாம். சிக்கு 72. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஆன்சர். ஆனால் இதை இப்படி பண்ணுறதோட இதுக்கான ஷார்ட்கட்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட்கட்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து பேசிக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட், பியோட வேல்யூ ஈக்குவல் பண்ணணும், அதான் இந்த மெத்தடே கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஷார்ட்கட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இது 2 நம்பருக்கானது, 2 நம்பரில் அதிகமான இருக்காது. 3 நம்பருக்கானது என்ன அதிகமாக இருக்காது. இப்போ 4 நம்பர் கொடுக்குறப்ப தான் ABCDன்னு கொடுத்து அதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கான கொஸ்டின்ஸ் பின்னாடி போடுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அங்கே ஷார்ட்கட்ஸில் ரெண்டு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மெத்தடுமே போடுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு, ஏவுக்கானது வேல்யூ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் என்ன இருக்குது 5, பிக்கு 9 இருக்குது, அதை அப்படியே எழுதுங்க. செகண்டில் பிக்கு 7, சிக்கு 8, அதை அப்படியே எழுதுங்க. இப்போ இங்கே வந்து இந்த இடம் பாருங்கள், சிக்கான இந்த ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்குது, ஏவுக்கான இந்த ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்குது. இது மாதிரி இடத்த என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே கேரி ஆகும். ஓகேங்களா? இங்கே 9 இருக்கா, அதே 9 இங்கே வரும். அந்த இடம் எப்பவுமே காலியாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரோ, இந்த மேலே இருக்கிற லைன் வந்து செப்பரேட். ஓகேங்களா? மேலே இருக்கிற லைனுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே இருக்கிற நம்பரை வந்து இங்கே எதுவுமே இல்லைனா இந்த நம்பர் அப்படியே பக்கத்தில் இருக்கிற நம்பர் அங்கே போயிடும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைனா இதுக்கான பக்கத்தில் இருக்கிற நம்பர் 7 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்படியே ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். ரேஷியோ அப்படியே பெருக்க வேண்டியதான். அது காமனாக எது இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இந்த இடத்த இப்போ வந்து இந்த இடத்த 7ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ சம்திங். சரி, இந்த கொஸ்டினில் வேணால் நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்துப்போம். இப்போ அப்படியே பெருக்குங்க. 7 35, 9 7 63, அப்படியே மேலேயும் கீழியும் பிக்கான இது 2 மேலேயும் கீழே இருக்கலாம், அதை மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? சிக்கு
9 × 8 72. அதான் ரேஷியோ. இதுக்கு எதனா காமனாக இருந்தால் அடிக்கலாம், இது வந்து காமனாக இல்லை, அதனால் இதான் ஆன்சர். ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா, இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. இன்னொரு ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்பர்ஸ் இருக்கட்டும், சேம் நம்பர் எடுத்துப்போம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் என்னென்னா, இப்போ நம்ம போடுற ஷார்ட்கட்டில் எந்த நம்பரில் முடியுது, எந்த லெட்டரில் முடியுதோ அதே லெட்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ இங்கே பியில் முடியுதோ அதே பி தான் இங்கேயும் இருக்கணும். ஏ ரேஷியோ பி, இங்கே பி ரேஷியோ சி. சி ரேஷியோ பின்னு இருந்ததுன்னா தப்பாகிடும். எதுவாக இருந்தாலும் எதில் இங்கே ஃபஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகுதோ அதில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, அப்போ தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அதுமாரி வரப்போ என்ன பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே இருக்கிற நம்பரையும் அதுக்கான கீழே இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். 5 × 7 35. ரெண்டாவது இந்த கீழே இருக்கிற நம்பரும் இதில் இருக்கிற மேலே இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 9 × 7 63. மூணாவது இதில் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறது. அதான் இந்த இது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 × 8 72. இது ஏவுக்கானது, இது பிக்கானது, இது சிக்கானது. இது எப்போ மட்டும்தான் பி வந்து ரெண்டுத்துலேயும் இங்கே எண்ட் ஆயிருக்கணும், இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கணும், அப்போ மட்டும்தான் வரும். ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட்டு அதான். அது வரலனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். பியை வந்து ஸ்டார்டிங் எண்டில் வர மாதிரி ஸ்டார்டிங்கில் வர மாதிரி மாற்றிட்டு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ட்ரெடிஷ்னல் போட மாட்டேன், வெறும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிப்போம். ஓகேங்களா, நம்மளே ஒரு நம்பர் எடுத்துப்போம். இப்போ போன வாட்டி ஏபின்னு எடுத்துட்டோமா, இப்போ பிக்யூன்னு எடுப்போம். பிக்யூஆர்னு எடுப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிஆர் ரேஷியோ 7 ரேஷியோ 10. கியூஆர் ரேஷியோ 3 ரேஷியோ 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடுறோன்னா இங்கே ஆர் என்ன இருக்குது அதான் நார்மலாக அதை பார்த்து இது பண்ணிங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சி இப்போ அதான் இப்போ சரி நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் இதுலேயும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆருக்கு இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டு இடத்தையுமே 6 இருக்குது. ஆரோட நியூமரல்ஸ் மாறுது. 6 வந்து ரெண்டாவது இருக்குது, அப்போ ரெண்டாவது இருக்கிற நியூமரல் தான் வந்து ஆரோட வேல்யூ. இங்கே 10 இருக்குது, 8 இருக்குது. 10க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? எல்சிஎம் 40. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். 10ஓட வாய்ப்பாடுலேயும் 8ஆவதோட வாய்ப்பாடுலேயும் காமனாக சின்னதாக வர முதல்ல வர நம்பர் 10 20 30 40ன்னு வரும். இதுலேயும் 8 16 24 32 40ன்னு வரும். ஓகேங்களா, எல்சிஎம்னா அதான் அந்த மல்டிபிள்ஸில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். எல்சிஎம்மை பற்றி நல்ல டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே 40ன்றது அப்போ மேலேயும் கீழே எனக்கு ஆரோட வேல்யூ 40 வரணும். அப்போ இதை வந்து 4ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 40 வரும், ஏன்னா 4 × 10 40 வரும். இந்த 7ஐயுமே 40ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும். 8க்கு 40 வரணும்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ இந்த 3ஐயுமே 5ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி தான். இப்போ என்ன வரும், மேலே 28 ரேஷியோ 40, கீழே 15 ரேஷியோ 40. இது வந்து ஆருக்கான வேல்யூ நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும். இப்போ நம்ம PQRன்னு எழுதுகிறோன்னா பியோட வேல்யூ 28, கியூவோட வேல்யூ இங்கே இருக்கிறது, கீழே இருக்கிறது தான் கியூவோட வேல்யூ. ஓகேங்களா, 15. ஆரோட வேல்யூ காமனாக இருக்கிறது, அதாவது ரைட் சைடில் இருக்கிறது 40. நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி. இது எல்சிஎம் இல்லை, நான் எல்சிஎம் எழுதலை, நார்மலாக பாருங்கள். 7 ரேஷியோ 10, 3 ரேஷியோ 8. இப்போ சரி நான் இதையும் எழுதிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், ஆனால் போக 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 ரொம்ப ஸ்பீட் ஆகிடும். ஓகேங்களா, பி ரேஷியோ ஆர் ஸ்டார்டிங்கிறதுனால ரொம்ப பேசிக்காக சொல்லித்தரேன். இப்போ இங்கே ஆர் பி ரேஷியோ ஆர் கியூ ரேஷியோ ஆர்னு இருக்குது. இப்போ ஆரோட எல்சிஎம் எடுத்து போயிருக்கனாலும் சரி தான். இங்கே ஆருக்கு இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ இந்த 10ஆல் இங்கே, இந்த 8ஆல் இங்கே அதை பெருக்கினாலும் சரி தான். இதில் எதனா ரெண்டுத்துலையும் காமனாக இருந்தால் நம்ம இங்கேயே அடிச்சுக்கலாம். 4 5. அப்போ அந்த போன மெத்தட் மாதிரியே வந்துடும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி போட்டாலும் சரி தான், இல்லை மேலே இங்கே இருக்கிறத அப்படியே மாற்றி போட்டு எழுதிடும். இங்கே இருக்குது 8, இங்கே பெருக்கலாவும், இங்கே இருக்கிற 10. அதாவது ஆருக்கான நியூமரல்ஸ். இப்போ ஆருக்கான வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா அதை எடுத்து தான் இங்கே மேலே போடணும். ஓகேங்களா, ஆனால் ஆருக்கான வேல்யூ இங்கே இருக்குது, அதனால் இங்கே இருக்குது. இந்த 8 மேலே போகுது, மேலே மல்டிபிள் ஆகுது. ஆருக்கான வேல்யூ 10, அது இங்கே வந்து மல்டிபிள் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் நான் காமனாக இருந்தால் அடிச்சுக்கலாம். 2 காமனாக இருக்குது. 4 2 8, 2 10. இப்போ உள்ள 4ஆல் பெருக்கணும், 5ஆல் பெருக்கணும். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா,
இது நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மெத்தடை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். ஷார்ட்கட்ஸில் நம்ம சொன்ன இந்த மெத்தட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு மெத்தடையுமே போடுறேன். உங்களுக்கு 2 ஷார்ட்கட்டில் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. PQR, P வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு 7ன்னு இருக்குது, ஆரோட வேல்யூ 10ன்னு இருக்குது. ரெண்டாவதுல ஆரோட வேல்யூ 8ன்னு இருக்குது, Qவோட வேல்யூ 3ன்னு இருக்குது. அந்த ஆருக்கு நேரம் ஆரோட வேல்யூ எழுதணும். 3 8ன்னு இருக்குது, 3 8ன்னு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே ஆரோட வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே வந்துடுமா? இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே வந்துடுமா? அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியது தானே? இப்போ மல்டிபிள் பண்ணலாம், பண்ணிவிட்டு அடிக்கலாம். அப்புறம் இதில் எதனா காமனாக இருக்கான்னு பாருங்கள். இதில் எதனா காமனாக இருக்கான்னு பார்க்குறப்ப இது 2ஆல் நான் அடித்தா 4ன்னு வரும், இதை 2ஆல் அடித்தா 5ன்னு வரும், இது 2ஆல் அடித்தா 5ன்னு வரும். இவங்களை எல்லாத்தையுமே என்னால் 2ஆல் அடிக்க முடியும், வேறு எதாலே அடிக்க முடியாது. எதால் எந்த ஒரு காமன் மல்டிபிள் இருந்தாலும் அடிச்சுங்க. அதுவும் 3த்துக்குமே காமனாக இருக்கணும். 2 இடத்துக்கு காமனாக இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குன்னா அடிக்கக்கூடாது. இதில் 8, இதில் 8, இதுலேயும் 8 எதனா இருந்துன்னா அப்போ தான் அடிக்கணும். 3த்துக்கும் காமனாக இருந்தால் தான் அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க. 7 × 4 28, கலர் மாற்றிக்கலாம். ரேஷியோ I8 40, அதாவது ஆருக்கு சொல்கிறேன். Qக்கு I3 15. இது PRQவோட ரேஷியோ. உங்களுக்கு கொஷனில் PQRோட ரேஷியோ கேட்டிருப்பான். அப்போ என்ன பண்ணணும்? PQRோட ரேஷியோ அப்படின்னு வரப்போ Pயோட வேல்யூ 28, Qவோட வேல்யூ 15, ஆரோட வேல்யூ 40. கரெக்டாக அது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இது போட்டிங்க. இப்போ இன்னொரு ஷார்ட்கட்டு பார்ப்போம். இன்னொரு ஷார்ட்கட் போடுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ரஃப் பண்ணிப்போமா? இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் ரஃப் பண்ணிப்போம், ஏன்னா அப்போ தான் இடம் இல்லைன்னா கீழே ஆகிடும். இப்போ பார்ப்போம். ஷார்ட்கட் பாருது. கொஸ்டின் ஃபஸ்ட் எழுதிப்போம். PR = 7 ரேஷியோ, QR = 3 ரேஷியோ 8. இதே கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். என்ன எல்லா மெத்தடுமே கற்றுக்கணுமானா எல்லா மெத்தடும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எந்தெந்த இடத்த எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு போக போக உங்களோட ப்ராக்டிஸில் தான் புரியும். இப்போ நான் சொல்கிறதுனால இங்கே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகுது. 2 ஷார்ட்கட் இருக்குன்னா 2 ஷார்ட்கட்டுமே கற்றுக்குங்க. எல்லா இடத்தையுமே வந்து எல்லா ஷார்ட்கட்டையுமே கற்றுக்கணும். இப்போ எல்லா ஷார்ட்கட்டும் இப்போ நான் போகிற ஷார்ட்கட் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். இது இல்லை இந்த இடத்துல யூஸ் ஆகாது, இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் ஆகும், அப்படி இல்லை, எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஆனால் இதை போடுறதுனா எனக்கு ஒரு செகண்ட் மிச்சமாகும். அந்த 1 செகண்ட் மிச்சமாகிறது தான் எங்கள் கான்செப்ட். எப்படி பண்ணால் நம்ம டைமை சேவ் பண்ணுறோமோ, டைம் சேவ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலை. ஓகேங்களா? டைம் அவ்வளோ குருஷியலாக போயிட்டுருக்கு. 15 நிமிஷத்தில் நீங்கள் மேக்ஸ் 25 சால்வ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை, ரொம்ப ஷார்ட்கட்ஸ் தேவை. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா PR = 7 ரேஷியோ 10, QR வந்து 3 ரேஷியோ 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த மெத்தட் போடணுனாலே இங்கே இருக்கிற லெட்டர் தான் இங்கே வரணும். ஆனால் இங்கே மாறி இருக்கிறப்ப நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று PR வந்து 7 ரேஷியோ 10, R/Q. இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். 8 ரேஷியோ 3. இங்கே 3 ரேஷியோ 8ன்னு இருக்கா? Qவோட வேல்யூ எனக்கு 3 தான், ஆரோட வேல்யூ 8. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கிட்டால் எனக்கு காமனாக வந்துடும் R. அப்போ இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Q/R, R/P இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? 7 ரேஷியோ 10, சாரி 3 ரேஷியோ 8, 7 ரேஷியோ 10. இப்போ எனக்கு R காமன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல Q இருக்குது, இந்த இடத்துல P இருக்குது. ரெண்டுத்துக்கான எல்லாத்தையும் 2 மெத்தடையுமே போடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே PR. இப்போ இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் என்னது? இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும், இப்படி பெருக்கணும். ஓகேங்களா? இப்படி பெருக்கிறப்ப 7 ரேஷியோ 8, கீழே பெருக்கிறப்ப அடுத்து இந்த கீழே இருக்குது, இந்த மேலே இருக்குது பெருக்க போகிறோமா? இந்த கீழே இருக்குது, இந்த மேலே இருக்குது பெருக்க போகிறோமா? 8 ரேஷியோ 10 ரேஷியோ. அடுத்து இந்த இதில் இருக்குது 10 3 பெருக்க போகிறோம். 10 ரேஷியோ 3. இதை ஏன்னா காமனாக இருக்குன்னு பார்த்து அடிக்கணும். இது எல்லாத்துலேயுமே வந்து 2 காமனாக இருக்குது, 2ஆல் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? 28 ரேஷியோ 40 ரேஷியோ 15 இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இது போடுறப்ப எனக்கு என்ன வரும்னா PRQ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுக்கிறது எனக்கு இப்படி பெருக்கிறது வந்து P, இந்த ஃபஸ்ட் லெட்ரு. இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிராஸுக்கு கிராஸ் இது 6. மேலேருந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா? அது Q. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது Pக்கானது,
கிராஸில் பண்ணுறது ஆறுக்கானது, இங்கே பண்ணுறது லாஸ்ட்டில் இந்த நீட்டில் பண்ணுறது கியூக்கானது. ஓகேங்களா? பி பி ரேஷியோ ஆர் ரேஷியோ கியூ. பி ரேஷியோ கியூ ரேஷியோ ஆறு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை இப்படி போட்டிங்கனாலும் சரி தான். இப்படி போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரி, கியூவோட வேல்யூ 3, ஆர் ரேஷியோ பின்னு எழுதுகிறப்ப, சாரி, ஆர் ரேஷியோ பின்னு எழுதிருக்கப்ப இதை மாற்றி எழுதியிருக்கணும். மாற்றி எழுதாத விட்டேன். 10:7ன்னு எழுதியிருக்கணும். மாற்றி எழுதினாலும் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அது இதே மெத்தட் தான். இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி போட்டாலும் இங்கே என்ன கியூ ரேஷியோ ஆர் ரேஷியோ பின்னு வரும். அந்த லெட்டருக்காக தான் நான் சொல்லலான்னு வந்தேன். ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பி ரேஷியோ கியூ ரேஷியோ ஆர்னு கேட்டாலும் கேட்பாங்க, ஆர் ரேஷியோ கியூ ரேஷியோ பின்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரேஷியோட வேல்யூஸ் எழுதணும். அது இப்போ வந்து கியூ ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து 15 போட்டு தான் நீங்கள் ரேஷியோ ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷனில் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. 15 ரேஷியோ 40 ரேஷியோ 28 எப்படி வேணால் மாற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த லெட்டர் செகண்ட் இருக்குது, எந்த லெட்டர் தேர்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கான வேல்யூ நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தடில், அதாவது 3ஆவதாக போட்டோம்ல, இந்த மெத்தடில் இதில் இன்னமும் கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம். அதை தெரிஞ்சுக்குங்க. சில பேருக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது, பி ரேஷியோ ஆர் 10, ஆர் ரேஷியோ கியூ இப்படி இருக்கப்ப அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எனக்கு இந்த நம்பர், இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எனக்கு தேவை. ஆனால் இந்த கிராஸில் இருக்கிற நம்பருக்கு எதனா காமனாக இருக்கான்னு பார்ப்பேன். 8க்கும் 10க்கும் எதனா காமனாக இருக்கா? 2 காமனாக இருக்குது. 8க்கும் 10க்கும் 2 காமனாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ அடிச்சுப்பேன். 2 10, 4 2 8. இந்த லாஸ்ட்டில் நம்ம அடிக்கிறோம்ல, அந்த லாஸ்ட்டில் அடிக்கிறத நான் இங்கேயே அடிச்சுப்பேன். ஓகேங்களா? இங்கேயே அடிக்கிறப்ப நான் எழுதுனா ஸ்ட்ரைட்டாக நான் எழுதலாம். பியோட வேல்யூ 7 × 4 28. ஆனால் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 1 2 தான் அடிச்சிருக்கணும். ஆனால் இங்கேயும் 2 அடிச்சிருக்கேன், இங்கேயும் 2 அடிச்சிருக்கேன். எதால் அடித்தனோ அந்த நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நம்பர் வெறும் இந்த காமனாக இருக்குது பாருங்கள், அது கூட அந்த காமனாக எதை அடித்தோமோ அது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். 4 × 5 20, 20 × 2 40. ஓகேங்களா? இதுதான் முக்கியம். எந்த நம்பர் நம்ம காமனாக அடித்தோமோ அந்த நம்பர் இந்த காமனாக இந்த கிராஸில் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். மற்றது அவ்வளோதான். 5 × 3 15. இது வந்து கியூக்கானது. இது பி, இது ஆர், கியூ. இது ரொம்ப இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு இந்த மெத்தடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தடுமே சிம்பிள் தான். எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. ஒரு செகண்டும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் இந்த 3ஆவது மெத்தட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 3 நம்பரை பொறுத்த வரைக்கும். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் சொல்லி தருவேன், இதுவும் சொல்லி தருவேன், பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸ்க்கானதை பார்க்கலாம். 1 செகண்ட். சரி, 4 நம்பருக்கான ரேஷியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ரேஷியோ பி ஈக்குவல் டு 5:11 அண்டு a plus b ratio c equal to 12:7, then a minus c இது எப்படி இருக்குன்னா a minus c divided by a minus c equal to what? ஓகேங்களா? இதான் கொஸ்டின். இப்போ இது மாதிரி ரேஷியோவில் கொஸ்டின் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து ரயில்வேல வந்த கொஸ்டின் தான். இருந்தாலுமே வந்து இதை நான் வந்து கொஸ்டினோட லிஸ்ட்டில் வைக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்ஸோட லிஸ்ட்லேயே வச்சுட்டேன். அதனால் இதுக்கு வந்து ஒரு நம்பர் தனியாக கொடுக்கல. கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இல்லை முதல்ல கான்செப்ட்லேயே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரதுனால இதை நான் கொஸ்டின்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி கொஸ்டின்ஸும் வந்துருக்கு. ஓகேங்களா? இதுமாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது, நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே, இது குரூப் டி எக்ஸாம்ஸ் எல்லாம் இதுமாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்குது. ஏ ரேஷியோ பி வந்து 5:11, ஏ ப்ளஸ் பி ரேஷியோ சி வந்து 12:7 இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏ ரேஷியோ பி, இதில் ஏ ப்ளஸ் பி ரேஷியோ சி, இதில் எதனா காமனாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து ஏ பின்னு தனியாக இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இங்கே சி இருக்குது, இங்கே சி இல்லவே இல்லை. அப்போ சியை விட்டுருங்க. இங்கே ஏ பி இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது. அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இங்கே என்ன வருது நான் கூட்டி பார்க்குறேன். 5யும் இங்கே ஏவோட நியூமரல் 5, பியோட நியூமரல் 11 கூட்டினா 16ன்னு வருது. ஓகேங்களா? அதை எடுத்துக்கங்க. ஆனால் இங்கே எனக்கு ஏ ப்ளஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்கான், செகண்டில் 12ன்னு கொடுத்துருக்கான். ஒரு இடத்த 16ன்னு இருக்குது, ஒரு இடத்த 12ன்னு இருக்குது. நம்ம போன கொஸ்டின்ஸ் எப்படி பார்த்தோம், பிஓ ஆர்ஓ அந்த காமனாக இருக்கணும்ன்ட்டு பார்த்தோம்ல, அது மாதிரி இங்கே ஏ ப்ளஸ் பி ரேஷியோவில் இருக்கிறப்ப அந்த சம்ஸு கூட
காமனாக தான் சேமாக தான் இருக்கணும். சேமாக இல்லைன்னா நம்ம சேமாக வர வைக்கணும். அந்த சேமாக வர வைக்கிற மெத்தட் தான் எல்சிஎம். ஓகேங்களா? 12க்கும் 16க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12க்கும் 16க்கான எல்சிஎம் 48. எப்படி வந்ததுன்னா 12ஓட வாய்ப்பாடு என்ன? 12, 24, 36, 48. 12ல் 48 வரும், 16, 32, 48. இந்த 48 தான் காமனாக வரும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஓகேங்களா? அந்த வாய்ப்பாடில் எழுதி பாருங்களேன் நீங்கள் என்ன 12, 24, 36, 48. இன்னும் ஒரு 12, 12, 2, 12, 24லாம் வேணாம். நார்மலாக இது எல்லாமே நான் சும்மா சொல்கிறேன். இதெல்லாம் எல்சிஎம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இது பண்ணிவிடும். இன்னும் எல்சிஎம் எடுக்கலன்றதுனால இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 48 தான் காமனாக இருக்கேன். எல்சிஎம் தான் அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன? 12ஓட மல்டிபிள்ஸ், 16ஓட மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ 48ன்றது தான் எல்சிஎம். இங்கே 48 வரணும்னா 16ன்னு இருக்குது. அது 48 வரணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். 12ன்னு இருக்குது. அது 48 வரணும்னா 4ஆல் பெருக்கணும். இப்போ எனக்கு இங்கே வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 48ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 16 இருக்கப்போ அதை என்னத்தால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்தையும் 3ஆல் பெருக்குங்க. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 15, ஏன்னா I3, ஏன்னா ஏவோட நியூமரல் 5, அது கூட 3 பெருக்கிறோம் 15. பியோட நியூமரல் 11 × 3 33. இப்போ ஏ ப்ளஸ் பி கூட்டுங்க 48. 15 + 33 48 வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்த பாருங்கள். ஏ ப்ளஸ் பிக்கு 12ன்னு இருக்குது. அப்போ இதை 4ஆல் பெருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இது 4ஆல் பெருக்கணும்னா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஒரு வாட்டி எழுதிப்போம். ரேஷியோ சி 4ஆல் பெருக்கிற 12, 4, 48. ஆனால் இந்த 7ஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? 7 × 4 28. காமனாக இருக்குது. நான் அடிச்சிருவேன்லாம் சொல்லக்கூடாது. நம்ம காமனாக ஆக்குறோம். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் 4, இங்கேயும் 4, ஏன்னா இங்கே 4ஆல் பெருக்கிருக்கோம். அப்போ 4 காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நடுவில் இருக்கலாம். லாஸ்ட்டு ஆப்ஷனில் தான் இதுவும் காமனாக இருக்கக்கூடாது. இப்போலாம் சில எக்ஸாம்ஸில் ஆப்ஷன்ஸ் இந்த லாஸ்ட் ஆன்சர் இருக்கும்ல, அதையுமே வந்து காமனாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா நம்மளை குழப்பறதுக்காக. ஓகேங்களா? மேக்ஸிமம் காமனாக இருக்கக்கூடாது. அதான் ரூலு. ஓகேங்களா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிது? 15, பிக்கு வந்து 33 கிடச்சிது, சிக்கு வந்து 28ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஏ ப்ளஸ் பி 48, இங்கேயும் சேம் 48, இங்கேயும் 48. அப்போ சிக்கு 28 ஓகே ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? 15. பியோட வேல்யூ என்ன? 33. 15ல் 33 போச்சுன்னா -18. 18லாம் போடக்கூடாது. -18னா -18 தான் போடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 15. சியோட வேல்யூ 28. 15ல் 28 போச்சுன்னா -13. மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 18/13ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஆனால் இந்த கொஷின்ஸில் வந்து சில ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ அந்த சில கான்செப்ட் இருக்குது. இப்போ நார்மலாக ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டு உங்களை ரேஷியோவில் கேட்குறாங்கன்றப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ரேஷியோவில் என்ன வேல்யூ நம்மளுக்கு ஏவுக்கு வருதோ அது ஏவனும், பிக்கு என்ன வருதோ பினும், சிக்கு என்ன வருதோ அது சினும் போட்டுக்கலாம். ஆனால் நார்மலாக ஓகேங்களா? இது ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்குறாங்க. அந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்குறப்பயுமே சில கான்செப்ட் இருக்குது. அதை இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 கொஸ்டினுக்கு அடுத்து 3வது கான்செப்டில் ஒரு கான்செப்ட் சொல்லி தருவோம். அங்கே ஒரு ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகிடும். இருந்தாலும் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்டால் மட்டும் ஏவோட வேல்யூ அப்படியே 15ன்னு எடுத்துங்க, பியோட வேல்யூ 33 எடுத்துங்க. இல்லைனா இப்போ ஏ ரேஷியோ பி வந்து 7:4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 7x, அது கூட எக்ஸை ஆட் பண்ணிக்கணும். பியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா பிக்கு நியூமரல்னா 4, அது 4 மட்டும் எடுக்கக்கூடாது, எக்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரேஷியோனாலே இதில் ஏதோ ஒரு காமனாக நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு 3, 2 ஏதோ காமனாக இருக்குது. அதை நம்ம வந்து அடித்து தான் இங்கே ரேஷியோவில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த காமனாக நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஏவோட வேல்யூ 7x, பியோட வேல்யூ 4x. அதை இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஏக்கு வந்து 15x, பிக்கு 33x அப்படி போட்டாலுமே என்ன வரும்? கடைசியில் அந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அந்த எக்ஸு கேன்சல் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு 18/13 வரும். இந்த கான்செப்ட் ஒன்று 2 அதான் அந்த 4th 4 நம்பருக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேல்யூ வந்து ரேஷியோவில் இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ் வச்சு யூஸ் பண்ணணுன்றது அங்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இப்போயும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோமா? இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ரேஷியோ பி + சி = 3:7.
பி ரேஷியோ ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4:11. ஓகேங்களா? இப்போ இருக்கா? இப்போ இதில் எதனா காமனாக இருக்கான்னு பார்த்தோன்னா இங்கே எனக்கு ஏ வந்து தனியாக இருக்குது, இங்கே பி தனியாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பி ப்ளஸ் சின்னு இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் சின்னு இருக்குது. எதுவும் காமனாக இல்லை. ஆனால் இது மூணுத்தோட சம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஏ ப்ளஸ் பி தான், பி ப்ளஸ் சி தான் இருக்குது, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் இருக்குது. இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது தான் எனக்கு காமன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது இங்கே என்ன வருது? 10. இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது என்ன வருது? 4 + 11 15. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30. ஓகேங்களா? எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டீங்க. எல்சிஎம் ஓகேங்களா? எல்சிஎம் வந்து 30. இப்போ 10 15. இப்போ இது கூட எதை பெருக்கனா எனக்கு 10 கூட எதை பெருக்கணும்? 30 வரும்னு பார்க்குறோம் 3, 15 கூட 2. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த பெருக்கி நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. ஆனால் இங்கே எனக்கு 3ஆல் பெருக்கணும், இங்கே எனக்கு 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அதான் நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ எழுதுவோம். ஏ ரேஷியோ பி ப்ளஸ் சி 3ஆல் பெருக்கிறோன்னு வச்சுங்களேன். 3 × 3 9, 3 × இங்கே 7 இருக்குது. ஓகேங்களா? சி பி ப்ளஸ் சிக்கானது 3 × 7 21. அதே மாதிரி பி ரேஷியோ ஏ ப்ளஸ் சி ரெண்டாவது இருக்கிறது இங்கே 2ஆல் பெருக்கிறோம். 4 2 8, பிக்கான வேல்யூ 8ன்னு ஆகிடும். ஏ ப்ளஸ் சிக்கான வேல்யூ 11 2 22. இப்போ சம்மு பாருங்கள், ரெண்டு இடத்தையுமே 30 30ன்னு இருக்குது. இப்போ எனக்கு ஏவுக்கு என்ன நேராக இருக்கோ அதான் ஏ, பிக்கு என்ன நேராக இருக்குது 8 இருக்குது, அப்போ தான் பி. சிக்கானது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சிக்கானது ஒன்றும் இல்லை. பிக்கு 8னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு 30. ஓகேங்களா? சரி, அது இருக்கட்டும். பிக்கு 8னா பி ப்ளஸ் சிக்கு 21ன்னு இருக்குது. 21ல் 8 போயிடுச்சுன்னா அப்போ சியோட வேல்யூ 13 வரும். 21ன்றது பி ப்ளஸ் சியோட வேல்யூ. ஓகேங்களா? அதில் பியோட வேல்யூ 8. அப்புறம்லாம் கீழே இருந்து கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து ஏ ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் சின்றது 22, ஏன்றது இதில் 9. அப்போ இதில் 9 கழிச்சிட்டிங்கன்னா சியோட வேல்யூ 13ன்னு வரும். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 13. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? சி பை ஏ ப்ளஸ் பி, சி பை ஏ ப்ளஸ் பி, சி பை ஏ ப்ளஸ் பி 13, சியோட வேல்யூ 13 கண்டுபிடிச்சோமா? ஏ ப்ளஸ் பி 9 + 8 17. இதுதான் ஆன்சர். 13/17 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இல்லை, போதும். இதுலேயே உங்களுக்கு நல்ல கான்செப்ட் நல்லா தரவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எதை காமனாக வச்சு எதை காமன் பண்ணணும், எதை அவங்க காமனாக கொடுக்குறாங்களோ அதை நம்ம காமன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? போன கொஷினில் வந்து போன கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன காமனாக இருந்துச்சு? ஏ ப்ளஸ் பின்றது காமனாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுத்துலேயுமே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. அது காமனாக இருக்குது. அதை நான் காமனாக பண்ணி அதுக்கு என்ன எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து 4 நம்பரோட ரேஷியோ பார்ப்போம். ஓகேங்களா?